இந்த படத்தோட கதையில நம்ம ஹீரோயினுக்கு கராத்தே நல்லாவே தெரியும். ஹீரோயின் ஒரு பையனை காதலிப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வெளியே போக நைட் டைம்ல சில ரவுடி கும்பலால ஹீரோயினை கலாய்க்கப்படுறாங்க. இதை பொறுத்து கொள்ள முடியாம நம்ம ஹீரோயின் தற்காப்பு கலையை பயன்படுத்தி அவங்களை அடிக்கலான்னு போக அந்த ரவுடி கும்பல் ஹீரோயின் கூட வந்த காதலனை கொலை பண்ணி போட்டுருவாங்க. தன் கண் எதிர்க்க சில ரவுடி கும்பலால தன்னோட காதலன் இறந்து போனதை நினைச்சு பயப்படுவாங்க. போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ரொம்ப வசதியான குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் எடுக்கல. அவர்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு பழித்தீக்கணுங்கிறதுக்காக ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மர்மமான முறையில் ஒரு கால் வருது. அந்த காலுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை வேற மாதிரி மாறப்போகுது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் நாம் சபானான்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ஸ்டோரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நேரா படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் நடந்து போயிட்டு இருக்க. அவரை வந்துட்டு தூரத்துல இருந்து யாரோ கேமரால படம் பிடிக்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கத்துல போன் பண்ணி அவங்களோட அடையாளங்கள் நடந்து போற அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. டீல் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. ஒரு கட்டத்துல அந்த நபரை லாக் பண்ண அவரு பயங்கரமா சண்டை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதே இடத்துல ஒருத்தவனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு சாகடிக்கவும் செய்யறாரு. சோ இவரோட பேரு டானியா அப்படிங்கறதாம். சோ டானியா பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வருஷமா இவங்க எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாட்டியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா தோத்துட்டாங்க. சோ இதுக்கப்புறம் அவன் என்ன பண்றானா ஒரு மொபைல் எடுத்து இவ்வளவு நாளா பக்காவா பிளான் பண்ணா இல்லையா அவனுக்கு வந்துட்டு அடுத்த டைம் நீ ரொம்ப பெட்டரா யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். சோ அங்கிருந்து அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கெத்த கிளம்பி போக இன்னொரு பக்கத்துல மகாராஷ்டிராவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினா காமிக்கிறாங்க. ஹீரோயினோட பேரு சபானா. ரொம்பவே தைரியமான ஒரு பொண்ணு. மார்க்கெட்ல அம்மா கூட காய்கறி வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஒரு பையன் இடிச்சிருப்பான். அந்த பையனை துரத்திட்டு போயிட்டு அவங்க கூட சண்டை செய்வாங்க. அங்க இருக்க நபருங்கெல்லாம் வேணா விட்டுருங்க, அவ பயங்கரமா கராத்தே அடிப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோயின் எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு பொண்ணு. அது தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பொண்ணு. அம்மா இந்த மாதிரி பல இடத்துல இவங்க சண்டை போறதை தடுத்திருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வருவாங்க. அடிக்கடி வீட்டுல இருந்துட்டு அங்க இருந்து கிளம்பி இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் கூட பைக்ல போவாங்க. சோ இந்த பையனை வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு லவ் பண்ணுவாங்க. கிளாஸ்ல இருப்பாங்க. அப்படியே வந்துட்டு அந்த பையன் இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயினை. ஆனா இது நாள் வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் லவ்வே சொல்லிக்கிட்டு கிடையாது. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா ரொம்பவே கராத்தே கிளாஸ் போயிட்டு அடிக்கடி ரொம்ப பாடியை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கக்கூடிய ஒரு லேடி. நைட் டைம்ல தன்னோட பாய் ஃப்ரெண்டோட கிளம்பி போயிட்டு இருக்காங்க. காலையில காலேஜ் போகிறதும் சரி, ஈவினிங் வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ற வரைக்கும் சரி, பிக்கப் பண்றது டிராப் பண்றது ஃபுல்லாவே இந்த பையன் தான். சோ இப்படி உங்களோட லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல பையன் கூட எல்லாம் சுத்துறாங்க இல்லையா. இது வந்துட்டு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மாம் இது நாள் வரைக்கும் வந்துட்டு தப்பா எதுவும் பேசினது கிடையாது அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட நடக்கிற விஷயத்தை எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு இது நாள் வரைக்குமே தெரியாது. இப்ப கராத்தே கிளாஸ் அந்த ஸ்டுடியோவை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அங்க ஒரு பொண்ணை போட்டு பலமா அடிச்சு அந்த டைட்டிலையும் வின் பண்றாங்க. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படி இவங்க சந்தோஷமா இருக்கும்போது இன்னைக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவனுக்கு வந்துட்டு ஒரு பர்த்டே. சோ அந்த பர்த்டேவை அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது இன்னைக்கு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு. என்ன பிடிக்கிறதுக்கான காரணத்தை நீ தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபானா வந்து தன்னோட வாழ்க்கையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சபானாக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இவங்க ஒரே ஒரு பொண்ணு தான் வீட்டுக்கு. அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரொம்பவே குடிப்பாரு. அம்மா போட்டு பயங்கரமா அடிப்பாங்க. தினம் நைட்டு வந்துட்டு பயந்து ஒரு வாழ்க்கையை வந்துட்டு சபானா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ரொம்ப கோபப்பட்டு அம்மாவை அடிச்சிட்டு இருக்கும்போது அப்பாவோட தலையில விளக்கால பயங்கரமா அடிக்க மண்டை ஓபன் ஆகி அதே இடத்துல ஸ்பாட்ல இறந்து போவாங்க. போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டிருப்பாங்க. அங்க இருந்து படிச்சிருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். நம்ம வந்துட்டு தைரியமா இருக்கணும் இந்த சொசைட்டில. அதனால ஒரு தற்காப்பு கலையை கத்துக்கணுங்கிறதுக்காக அப்பல இருந்து இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா கராத்தே கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. என்னோட வாழ்க்கை இதுதான், என் அம்மாவோட வாழ்க்கையும் இப்படிதான், இப்படி போயிடுச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பத்தி எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அந்த லவ்ல வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கான். இதுவுமே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சு போச்சு. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா ஒரு ரைடு போயிட்டு இருக்கும் போது தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் இருக்கு. என்னடா இந்த நைட் டைம்ல எங்க வெளியே போறீங்க போல இருக்கு, நான் வேணா துணைக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி பசங்க பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும் ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் எதுவும் பேசிக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல வேகமா போறான். அந்த ரவுடி கும்பலும் ஜீப் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு ஆம்பளை பையன் தைரியமா சண்டை போடணும் உனக்கு எல்லாம் தோணல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது இதெல்லாம் தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வரும், அதனால வேண்டாம்னு சொன்னேன், நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்காங்க. தூரத்துல பார்த்தா அந்த காரனுங்க அந்த ரவுடி கும்பலும் இங்கேயும் வழி மறிச்சு நின்றுட்டு இருக்கானுங்க. அப்படி இவங்க நின்றுட்டு இருக்கும்போது அதுல மட்டும் ஒருத்தன் நம்ம ஹீரோயினை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கான். தூரத்துல இருந்து அவங்க அடியாளுங்க வந்துட்டு உன்னை நான் இன்னைக்கு பதம் பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல ஹீரோயினுக்கு பயங்கர கோபம். ஒரு நிமிஷம் நீ இங்கே நில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு பலமா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. சபானா தேவையில்ல வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க. டப்புனு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு குரூப் ஆஃப் பையன் வந்து நம்ம ஹீரோவோட தலையில பலமா அடிச்சிருப்பான். சோ அதே இடத்துல அவன் பொட்டுன்னு கீழே விழுக தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் தெறிக்க
அடிக்கிறது அவனுக்கு அடியாளுங்க பார்த்துட்டு அவன் வந்துட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் போயிட்டு அவனை பிடிச்சி அழுதுட்டு இருப்பாங்க. தலையெல்லாம் ரத்தம், கையெல்லாம் இவங்களுக்கு ரத்தமாயிடும். போலீஸ் ஜீப் வேற அந்த இடத்துல வந்திருக்கும். இப்போ அடுத்த சீனை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. சபனோட காதலன் வந்து பாத்தீங்கன்னா தலையில பலமா அடிப்பட்டதுல அங்கேயே வந்துட்டு சம்பவ இடத்துல இறந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ அவனை காப்பாற்ற முடியல. அவங்க அம்மாவும் பயங்கரமா அழுகிறாங்க. சபானாவால இது வந்துட்டு ஏத்துக்கவே முடியல. இப்போ இறுதி அஞ்சல்லாம் வந்துட்டு செலுத்தப்படுது. சபானால ஒழுங்கா காலேஜ் போக முடியல. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன நடந்துச்சு, வண்டி நம்பர் தெரியுமா, அவங்க யார் அப்படிங்கிறது தெரியுமான்னு சொல்லி கேட்டா எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கான்னு போய் பாக்குறாங்க போலீஸ்காரங்க. அந்த இடத்துல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிருக்கானுங்க. ஏன்னா அவனுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்து பசங்க பணத்தை கொடுத்து இது எல்லாத்தையும் பண்ணிருக்கானுங்க. நிறைய தடவை போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சிருக்காங்க. ஆனா கேஸே எடுக்கல. இப்படி நம்ம ஹீரோயினுக்கு தன்னோட காதலன் இறந்து போயிட்டான். அவனை கொலை பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சு கூட இவங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அடையாளம் தெரியும். ஆனா இவங்க இவர் தான் அப்படிங்கிறது தெரியாது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராய் ஏஜென்சில இருந்து வருது. நீ வந்துட்டு எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன். உன்னோட காதலனை கொலை பண்ணது யாரு, அவன் இப்போ கோவால இருக்கான், ஒரு ஹோட்டல்ல தங்குவான். அவனை நீ கொலை பண்ணு சொல்லி நினைக்கிறல்ல, உன்னால அது முடியும், அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா நான் ஹெல்ப் பண்ணனாக்கா எங்களுக்கு கீழே வந்துட்டு நீ வேலை செய்யணும், உன்னோட தேவை வந்துட்டு எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அது என்ன திட்டம் அப்படிங்கிறத இப்ப பிளான் பண்ண போறாங்க. தன்னோட காதலனை கொலை பண்ண அந்த பையன் இப்ப கோவால இருக்காங்க. அவங்களோட கேங்கோட தான் இருக்காங்க. அதுவும் தலையில அடிச்சு கொலை பண்ண பர்டிகுலர் அவனை கர்ணன் சொல்லிட்டு ஒருத்தவன், அவனை மட்டும் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா கூட எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு பேசியிருப்பாங்க. சோ அந்த ராய் ஏஜென்சில இருக்கிறவரு எல்லாமே கரெக்டா நடக்கும், நீ இந்த இடத்துக்கு போன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் விஷயமா இருக்கு, பிரைவேட்டா வைக்கிறாங்க, நான் கிளம்பி கோவாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சில பீப்புள் போட்டோஸ் எல்லாம் கிடைக்குது. ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி நடக்குது. இந்த பார்ட்டில வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட இந்த இடத்துக்கு வரான். சோ பார்ட்டி அட்டன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவன் போயிட்டு ரூம்ல தூங்குவான். அப்படி தூங்குனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிளம்பினா அடுத்த செகண்ட் நான் அந்த ரூமுக்குள்ள போயிட்டு கொலை பண்ணணும், இதுதான் வந்துட்டு பிளானே. ஸோ இப்போ இவங்க பிளான் பண்ண மாதிரி அதே மாதிரி நடக்குது. அந்த ரூம்ல தான் அவங்க இருக்காங்க. சபனாக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட சார் வந்துட்டு கால் பண்ணிருக்காரு ராய் ஏஜென்சில இருந்து. ரொம்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. இப்பதான் வந்துட்டு அந்த ரூம்ல காமிக்கிறாங்க. அந்த பொண்ணும் அவனும் வந்து பாத்தீங்கன்னா அளவு கடந்த போதைப் பொருளை எடுத்துட்டு ரொம்ப மயக்கத்தில் இருக்கானுங்க. அந்த பொண்ணு அங்க இருந்து கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துட்டு கிளம்பி போறான். ஸோ அவ போன அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. உள்ள என்ட்ரியான அடுத்த செகண்ட் அவனை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க, பயங்கரமா அடிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அவ்வளவு கோவம் இருக்கு. அந்த ஒட்டுமொத்த வெறியும் தன் பேக்ல இருக்க ஒரு சின்ன ராடு கம்பையில அடிச்சு அவனை அதே இடத்துல கொலை பண்றாங்க. கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகிறதுக்காக ஹீரோயின் முயற்சி பண்ணுவாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா டோர் கிட்ட அவனோட ரூமை தேடி அவனுக்கு ஃப்ரெண்டுகளாம் வந்து கதவு தட்டிட்டு இருக்க ஹீரோயினுக்கு வந்துட்டு பயங்கர பயமாயிடுச்சு. கண்டிப்பா மாட்டிக்கிட்டோம், இனிமே தப்பிச்சு போக வேற வழியே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இந்த ஸ்பை வேலை பார்த்தாரு இல்லையா. சோ அவங்களோட டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ராய் ஏஜென்சில இருந்து ஒரு ஆள் அமைச்சிருக்காங்க. இவரோட பேரு அஜய் தான். சோ வந்திருக்க நம்ம அக்ஷய் குமார் வந்து தான் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சீக்ரெட்டான வழி இருக்கு, அந்த வழியா வந்துட்டு காப்பாத்திருக்காங்க. காப்பாத்திட்டு வெளியே விட்டு அடுத்த செகண்ட் அவங்க எங்க தான் போனாங்கன்னே தெரியல. இவ்வளவு வந்துட்டு பர்ஃபெக்ட்டா வந்துட்டு பிளான் போட்டிருக்காங்க. அடுத்து திரும்ப ராய் ஏஜென்சில இருந்து உன்னை காப்பாத்துறது எங்கால தான். ஓகே, இப்போ உனக்காக நாங்க எல்லாத்தையும் செஞ்சாச்சு, ஆனா எனக்காக நீ ஒன்னு செய்யணும். இப்போ இந்த பிரச்சனையில இருந்து நீ வந்துட்டு கண்டிப்பா மாட்டேன், எல்லாத்தையும் நாங்க பக்காவா பாத்துக்கிறோம். எந்த ஒரு சிசிடிவி கேமரா, எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே மேட்ச் ஆகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா அன்டைம்ல வந்துட்டு ஒரு கால் வருது. நான் வந்துட்டு உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கு தெரியாம அங்கிருந்து கிளம்பி நம்ம ஹீரோயின் போறாங்க. ஆனா அம்மா முழிச்சிட்டு தான் இருக்காங்க. பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த செய்யறா, ஆனா அதை வந்துட்டு தடுக்கல. இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த ராய் ஏஜென்சில இருக்க அந்த இடத்துல போயிட்டு பாக்குறாங்க. உன்னை நான் வந்துட்டு பல வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எப்பல இருந்து தெரியுமா, உங்க அப்பாவை நீ கொலை பண்ணிட்டு ஒரு சிறுவ சீர்திருத்த பள்ளியில போயிட்டு படிச்சு தெரியுமா, அதுல இருந்து நீ வந்துட்டு தற்காப்புக்காக உன்னை நீயே ட்ரெயின் பண்ணிட்டு இருந்ததுல, அதுல இருந்து இப்படி உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம். நாங்க ஒன்ன மட்டும் கிடையாது, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15,000 பேரை நாங்க வாட்ச் பண்றோம். இப்படி வாட்ச் பண்ற எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கீழே வேலை பார்க்க வைக்கிறதா எங்களோட வந்துட்டு ஒரு வேலை. நான் வந்துட்டு உனக்கு டைம் தரேன், நாளைக்கு 11 மணி வரைக்கும் உனக்கு ஓகேன்னா சொல்லு, இன்னொரு வந்துட்டு எங்களுக்கு கீழே நீ வேலை செய்யற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலாம் வந்துட்டு பேசியிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஓகே தான். இப்போ அடுத்த பிளான் என்னங்கிறத நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில் அவர் சொல்லி அனுப்புறாரு. போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸி, அந்த டாக்ஸி டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா ஒரு டைம் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை வந்துட்டு உரசிட்டு போனவன் தான்.
ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செக் பண்றதுக்கு பக்கா பிளானை இவங்க வந்துட்டு போட்டிருக்காங்க. இப்படி பக்கா பிளானை எவ்வளவு கச்சிதமா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு விதமான மிரட்டல் இருக்கு. அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுல டிவி கேபிளே வரல. என்னடான்னு சொல்லிட்டு கேபிளுக்காருக்கு கால் பண்ணி பாத்தீங்கன்னா நேத்து வந்துட்டு சார் சொன்னாராம் என்ன முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு பயங்கர ஷாக். என்னடா ஒரு கேபிள் ஆபரேட்டர் கூடமாடா இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ். அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஒரு சின்னதா ஒரு கண்டெய்னர் இருக்கு. அந்த போன ஒரு ரூம், அதுக்குள்ள அந்த கேபிள் ஆபரேட்டர், அதுக்குள்ள போன இன்னொரு ரூம், போற ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் போகணும். இவ்வளவு வந்துட்டு பர்ஃபெக்ட்டா ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி நம்ம ஹீரோயினை ஆட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம் டீ கடையில உட்காந்துருப்பாங்க. அவங்க கிளாஸ்ல ஜூஸ் குடிச்சிட்டு வச்ச அந்த ஃபிங்கர் பிரிண்ட வச்சு மேட்ச் பண்ணி ஒரு சேஃப்டி செக்யூரிட்டிக்காக ஒரு லாக் இருக்கு. இப்போ உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லா டீட்டெயிலையும் சொல்லுவாங்க. நீ இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும், உன்னை வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ண போறாரு சாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்காவா தங்கறதுக்கு செட்டப் எல்லாமே கொடுத்து ஒரு ரூம்ல வந்துட்டு ட்ரைனிங் நடந்துட்டே இருக்கு. நல்லா தூங்குறது, ரெஸ்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ட்ரைனிங் நடக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப வேலை வருதோ அப்ப மட்டும் நீ எனக்காக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஆபீஸ்ல இருந்து அப்பப்ப ஹெட் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோனின்னு சொல்லிட்டு படத்தோட ஆரம்பத்துல ஒருத்தவங்க எல்லாரும் கொண்டுட்டு தப்பிச்சு போனோம் இல்லையா, அவனை வந்துட்டு பிடிக்கணும் அப்படிங்கறத இவங்களோட ரா ஏஜென்சிக்கு அடுத்த வந்துட்டு பிளானே போட்டிருக்காங்க. சோ அவன் வந்துட்டு சாதாரண ஆள் கிடையாது. நிறைய இல்லீகல் ஆயுதங்கள், ட்ரக்ஸ், கொக்கைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இல்லீகல் பிசினஸ் பண்ணிருக்கான். பல போலீஸ்கள் வந்துட்டு பல நாட்டுல இவனை தேடிட்டு இருக்காங்க. ஆனா இது நாள் வரைக்கும் அவனை கண்டுபிடிக்கவே முடியாது, அவனை கிட்ட நெருங்க முடியாது. அவ்வளவு பாதுகாப்போட அவன் போயிட்டு இருப்பான். அதுவும் இல்லாம அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே வந்துட்டு மேட்ச் ஆகாதான். அப்படிப்பட்ட ஒரு பக்கா பிளான் பண்ணி எவிடன்ஸே இல்லாம தப்பிச்சிட்டு இருக்கவன இந்த ரா ஏஜென்சி மூலமா வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி பிடிக்கணும் அப்படிங்கறத இவங்களோட பிளான். அதனால இவங்களோட டீம் ஆரம்பத்துல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போதுதான் படத்தோட ஆரம்பத்துல எல்லாத்தையும் கொண்டுட்டு தப்பிச்சிட்டான் இல்லையா, இவங்களோட ஆள் நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவனை பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இது நாள் வரைக்கும் அவனோட முகத்தை கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா அவங்க பார்க்கவே கிடையாதாம். இப்போ வந்துட்டு பாக்குறாங்க. அவனோட ஆள் தோற்றங்கள், ஃபேஸ் எல்லாமே மாறி போயிருக்கு. இவன் வந்துட்டு டோனியே இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லா பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எடுத்தாங்க இல்லையா போட்டோ, அந்த போட்டோ இந்த போட்டோ எல்லாத்தையுமே வந்துட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. சோ இப்போ ஆள் மொத்தமா சேஞ்ச் ஆகி வந்திருக்கான். இவன் டோனியா அப்படிங்கறத இன்னொரு பக்கம் ஃபாலோ பண்ணி அவன் எங்கெங்க போறான், என்னென்ன செய்யறான் அப்படிங்கறத பாத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டோனி எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாம தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். யாரை பாக்குறது, எதுக்காக அப்படிங்கிறது பெருசா தெரியல. சோ அவன் போயிருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து செக் பண்ணி பாக்குறாங்க இவங்களோட ஆளு. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்துட்டு பார்த்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ இப்போ இந்த விஷயத்தை தன்னோட ஹெட் ஆபீஸ்ல சொல்ல உடனே வந்துட்டு போயிடலாம், இது தவிர ஒரு வேற வாய்ப்பே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இவங்களோட டீம் சரி இப்பவே போங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் சொல்லி அனுப்பிச்சுட இன்னொரு பக்கம் டீம் கன் எடுத்துக்கிட்டு நேரா போறாங்க. சோ அந்த டேர்னியை காமிக்கிறாங்க. அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரமா பார்த்து தலையில அடிச்சு அவனை கூட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. சோ கொஞ்ச நேரத்துக்கு அவனால சுயநினைவே இல்லை. இப்போ அவனை போட்டு பலமா அடிக்கிறாங்க. யாரடா நீ தானே டேர்னின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்றான். இப்போ இவனை போட்டு தெரியலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அவன் வாயால சில உண்மைகளை வர வச்சு போலீஸ்ல மாட்டி கொடுக்கணும், அதுதான் வந்துட்டு பிளானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல இவங்களோட டீம் வந்துட்டு எல்லாருமே ரெடி ஆகி இங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு ஒரு பக்கம் கால் பண்ணிருக்காங்க. இப்படி அவனை ஒரு பக்கம் லாக் பண்ணிட்டு இருக்க. அவன் என்ன பண்றானா எனக்கு அர்ஜென்ட்டா வந்துட்டு பாத்ரூம் போகணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்களோட ஆள் ஒருத்தவன் கன் பாயிண்ட்ல எடுத்துட்டு போயிட்டு பாத்ரூமுக்குள்ள விடுறான். உள்ள போன அந்த டேர்ன் என்ன பண்றானா ஒரு ஜன்னல் விண்டோல இருக்க கண்ணாடி எடுத்து அந்த கண்ணாடி உடைச்சு கதவு பக்கமா ஒருத்தர் நிக்கிறான் இல்லையா, சத்தமே வராம கழுத்துல ஒரு சுருகு, வயித்துல ஒரு சுருகு, இறந்து போறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தவனை போட்டு தள்ளுறாங்க. இப்படி நம்மளோட ஸ்பை டீம் ஃபுல்லாமே வந்துட்டு நம்ம டேர்னி வந்துட்டு கொலை பண்ணிட்டான். ஆரம்பத்தில் இருக்க போட்டோக்கும் இப்ப இருக்கிற போட்டோக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரா ஏஜென்சில போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி இவன் செக் பண்ணி பார்க்கும்போது இங்க ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான நியூஸையும் சொல்றாங்க. டேர்னி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்த பிக்சரோட நிறைய நாடுகள் இவனை தேடிக்கிட்டு இருக்கிறதால நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரிங் வந்துட்டு பண்ணியிருக்கான். ஆரம்பத்தில் வந்துட்டு தாடையா இருக்கிறது, முடி நடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமே வந்துட்டு ஃபேஸ் கட்ட மாத்தி இருக்கிறான். ஸோ அப்படிதான் இவன் சேஞ்ச் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்படின்னா டோனி வந்துட்டு இப்ப யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கான் இல்லையா. ஸோ இப்போ இவனை விட்டுட்டாக்கா வேற வாய்ப்பு இல்லை. ஃபோன் பண்றாங்க. அந்த இடத்துல போனே சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஒண்ணுமே புரியல இவங்களுக்கு. இன்னொரு பக்கத்துல நம்மளோட ரா ஏஜென்சில இருந்து நம்ம சபானா இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு களத்துல இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி டீட்டெயிலாம் சொல்றாங்க. இவன் பேரு டேர்னி, நிறைய ஆயுதங்களை கடத்தின ஒரு கொக்கைன் மாஃபியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கான். ஸோ இவனை பிடிக்கணும், அதுக்காக தான் உன்னை வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ரா ஏஜென்சியில் இருக்க ஹெட் ஆஃபீஸ்ல வந்துட்டு டேர்னி வந்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட் விஷயம் ஒன்று இருக்கு. அவனோட கால் நகை
நகை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஜிபிஎஸ் டிராக்கர் வச்சிருக்காங்க அவங்களோட ஆளு. அவன் மயக்கத்தில் இருக்கும்போது அவன் எப்ப கால் நகத்தை கட் பண்றானோ அது வரைக்கும் அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்துட்டு தெரியும். அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சபானாவை அனுப்பிச்சு விடணும். சபானா வந்துட்டு அந்த டேர்னிக்கு இது ஏத்த ஒரு நல்ல பொண்ணு, அவளால கண்டிப்பா இது முடியும் சொல்லி ராய் ஏஜென்சி சார் கிட்ட எல்லாம் பேசி அப்ரூவல் வாங்குறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவன் எந்த இடத்துல இருக்கான் அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்சு போச்சு. அவன் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. உனக்கு துணையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஜய் சாரை வந்துட்டு அனுப்புறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்துட்டு நம்ம டேர்னியோட கதையை முடிக்கணும், அவனை பிடிக்கணும். இதுதான் நடக்க போகுது. இப்போ அந்த ஏஜென்சில இருந்து நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா ஒரு அஜய் அனுப்பினாங்க இல்லையா, சோ அவன் என்ன பண்றானா ஒரு பொண்ணை கூட்டு வந்து ரூம்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, நீ போயிட்டு அஜயை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜயை பாக்குறதுக்கு போகும்போது கூட ஒரு பொண்ணு ரொமான்ஸ்ல இருக்குல்ல, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அஜய் வந்துட்டு வெளியே வர அந்த பொண்ணை ரூம்ல விட்டுட்டு, இது பாரு அந்த பொண்ணு யார் தெரியுமா, இது நாள் வரைக்கும் டோனி கூட இருந்த ஒரு பொண்ணு தான், அவன் எங்க போறான் என்ன பண்றான் அப்படிங்கறதெல்லாம் இந்த பொண்ணுக்கு தெரியும், நீ போயிட்டு விசாரின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் போறாங்க. அந்த பொண்ணு போட்டு பொலந்து அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிற டீட்டெயில கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போகணும். ஆனா அந்த இடத்துக்கு போறது வந்துட்டு பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா டோனி வந்துட்டு அவன் நிறைய ஆட்களை வந்துட்டு இறக்கி வச்சிருக்கான் செக்யூரிட்டிக்காக. எப்ப பார்த்தாலும் 24 ஹவர்ஸ் கையில கன்னோட நின்னுட்டு இருக்காங்க. இப்படி அவங்களை எல்லாத்தையும் ஒவ்வொருத்தவங்களும் அட்டாக் பண்ணி டோனியோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனோட ஆளை போயிட்டு லாக் பண்றாரு நம்ம ஆளு. சோ அவனுக்கும் நம்ம அஜய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல வந்துட்டு கடைசி வரைக்கும் அவன் உண்மையை சொல்லல, டோனி இந்த இடத்துல தான் வருவான் அப்படிங்கறத. அந்த இடத்துல அவனை அடிச்சு போட்டு லாக் பண்ணி அவனையும் சாகடிச்சு போட்டுறாரு நம்ம அஜய். அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு கிளம்பி போகும்போது லொகேஷன் வந்துட்டு ட்ராக் பண்ணி அவன் இந்த இடத்துக்கு வருவான். இப்ப போயிட்டு அவனை பிடிச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைக்கும். இப்போ ஒட்டுமொத்த டீம் வந்துட்டு ரெடியா இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம டோனியை காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு இப்போ ஒரு ரூமுக்குள்ள வரான். அங்க இருந்து கிளம்பி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். எதுக்காகனா அவன் நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணிருக்கான். இந்த வாட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஃபேஸ் இது நாள் வரைக்கும் தெரியாம இருந்தது, இப்ப வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன மைனூட்டான விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப இந்த வாட்டியுமே அவனோட ஃபேஸை மாத்த போறாங்க. இந்த வாட்டி இந்த ராய் ஏஜென்சி விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் டோனியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி அவன் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறானோ அதே ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க வந்துட்டு அட்மிட் பண்ற மாதிரி போறாங்க. சோ அவங்களுக்கு சின்னதா ஒரு மயக்க ஊசி போடுவாங்களாம். அந்த மயக்க ஊசியை வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நீ தான் வந்துட்டு அவனை பிடிக்க போற, அவன் கூட சண்டை செய்யணும், தயாரா இருந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெடி பண்ணி பக்கா பிளான் பண்ணி உள்ளே இறக்குறாங்க. அதே மாதிரி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் போயிட்டு அவனை போட்டு தரலான்னு பார்த்தா அவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சி பலமா அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் இவங்களுக்கு சண்டை அவனுக்கு சண்டை. நம்ம ஹீரோயின் அவனை எப்படியாவது அடிச்சு அவனோட கதையை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக போராடுறாங்க. ஆனா அவனோ கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிட்டான். உயிர் போக போற அந்த ஒரு சூழ்நிலையில நம்ம அஜய் வந்துட்டு உள்ள இறங்குறாரு. அவரும் நிறைய பேரை அடிச்சுட்டு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்குள்ள ஒரு பக்கத்துல கன்னு நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்குது. அந்த டோனியை அடிச்சு போட்டுட்டு கன் எடுத்து அவனோட நெஞ்சில 4 சுடு சுட அதே இடத்துல அவன் பொத்துனி கீழே விழுகிறான். சோ இறந்து போகிறான். இப்போ வந்துட்டு டோனி இறந்துட்டான் அப்படிங்கறத அந்த ஒரு டீட்டெயில ராய் ஏஜென்சிக்கு தெரிய வருது. சோ கொலை பண்ணிட்டு போலீஸ் வந்துட்டு உள்ள இறக்குறாங்க. சோ இவங்களா ராய் ஏஜென்சி அப்படிங்கறத வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சீக்கிரட்டா அவங்க 2 பேரும் தப்பிச்சு போறாங்க. அடுத்தது போலீஸ் வந்து அந்த டெட் பாடி எடுத்துட்டு போறாங்க. இவ்வளவு நாளா உளவுத்துறையில நிறைய இல்லீகல் ட்ரக்ஸ் மாஃபியான்னு சொல்லி கடத்தல ஈடுபட்ட ஒரு கொலைகாரனை இப்ப நாங்க பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நியூஸ் எல்லாம் வருது. ராய் ஏஜென்சில ரொம்ப பாராட்டுகள்லாம் விழுது நம்ம ஹீரோயினுக்கு. ஒரு தனி பொண்ணா வந்துட்டு இவ்வளவு தைரியமா வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டப்படுறாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு வேலையுமே வரப்போகுது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற பாட்டுக்கு சின்னதா ஒரு லீடை கொடுத்து இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.